சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பலமுறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விரிவான தகவல்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், தகவல்கள் என்ன? சென்னை நுங்கம்பாக்கம் கிருஷ்ணமார் சாலையில அமலாக்கத்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அமலாக்கத்துறை அலுவலகத்துல அவ்வப்போது வழக்கு தொடர்பாக நபர்களை சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்வார்கள். எப்போதுமே இந்த அலுவலகத்தில் தனியார் பாதுகாவலர்கள் தான் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று முதல் துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவத்தினர், அதாவது சிஆர்பிஎஃப் வீரர்கள் இன்று அந்த இரண்டு நுழைவாயில்களுக்குமே அவர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வார்கள் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 நாட்கள்ல 3 முறை வெடிகுண்டு மிரட்டல் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களை எல்லாமே சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து அவ்வப்போது சோதனைகளும் மேற்கொள்ளப்படுகிறது. அது வெறும் புரளி என்றாலும் கூட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கடிதம் எழுதியிருந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே மத்திய உள்துறை அமைச்சகம் மூலமாக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது சுழற்சி முறையில 10 வீரர்கள் மத்திய துணை ராணுவத்தினர் அந்த 10 வீரர்கள் தொடர்ந்து சுழற்சி முறையில பாதுகாப்பு பணியில 24 மணி நேரம் ஈடுபடுவார்கள் என்று அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.